பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை நிர்வாகி, துணை நிர்வாகி உள்ளிட்ட பிரிவுகளில் 248 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. டிப்ளமோ, டிகிரி முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்தவரை தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாதம் ரூபாய் 1,40,40,000 சம்பளம் வழங்கப்படும். பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் புதிய ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இளநிலை நிர்வாகி, துணை நிர்வாகி மற்றும் செயலாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளனர். மொத்தம் 248 காலி பணியிடங்கள் இந்நிறுவனத்தில் நிரப்பப்பட உள்ளனர். இளநிலை நிர்வாகி பொறியியல் 175 இடங்கள், இளநிலை நிர்வாகி கணக்குகள் 25 இடங்கள், இளநிலை நிர்வாகி சாலையோர வசதிகள் 10 இடங்கள், செயலாளர் பதவி 8 இடங்கள், துணை நிர்வாகி தரக்கட்டுப்பாடு 30 இடங்கள், துணை நிர்வாகி அலுவல் மொழி அமலாக்கம் 2 இடங்கள். இளநிலை நிர்வாகி பதவிக்கு டிப்ளமா அவசியம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவுகள் அடங்கும். எலக்ட்ரானிக், சிவில் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளோவும் ஏற்கப்படும். பொது பிரிவினர் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி பிரிவினர் 50% மதிப்பெண்கள் அவசியம். 2026 ஏப்ரல் 1 நிலவரப்படி 5 ஆண்டுகள் பணி அனுபவம் கட்டாயம். இளநிலை நிர்வாகி பணிக்கு பட்டப்படிப்பு தேவை. சிஏ அல்லது சிஎம்ஏ இடைநிலை தேர்வு தேர்ச்சி அவசியம். இளநிலை நிர்வாகி பணிக்கு பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, பிஎம்எஸ், பிஹெச்எம் பட்டம் தேவை. இரு பணிகளுக்கும் பொது பிரிவினர் 55% மதிப்பெண்கள் பெற வேண்டும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி பிரிவினர் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். 2026 ஏப்ரல் 1 நிலவரப்படி 5 ஆண்டுகள் பணி அனுபவம் கட்டாயம். செயலாளர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பட்டப்படிப்பு மற்றும் பள்ளி படிப்புகளில் பொது பிரிவினர் 55% மதிப்பெண்கள் அவசியம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி பிரிவினர் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். 2026 ஏப்ரல் 1 நிலவரப்படி 5 ஆண்டுகள் பணி அனுபவம் கோரப்பட்டுள்ளது. துணை நிர்வாகி தர கட்டுப்பாட்டு பதவிக்கு எம்எஸ்சி பட்டம் அவசியம். வேதியியல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மற்றும் இன்ஆர்கானிக், அனலிட்டிக்கல் அல்லது பாலிமர் கெமிஸ்ட்ரி சிறப்பு பிரிவுகளும் ஏற்கப்படும். பொது பிரிவினர் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி பிரிவினர் 55% மதிப்பெண்கள் அவசியம். 2026 ஏப்ரல் 1 நிலவரப்படி 3 ஆண்டுகள் பணி அனுபவம் கட்டாயம். துணை நிர்வாகி பதவிக்கு இந்தியில் முதுகலை பட்டம் தேவை. இது 2 வருட படிப்பாக இருக்க வேண்டும். பொது பிரிவினர் 55% மதிப்பெண்களும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி பிரிவினர் 50% மதிப்பெண்களும் பெற வேண்டும். 12ஆம் வகுப்பு அல்லது இளங்கலை பட்டத்தில் ஆங்கிலம் ஒரு பாடமாக இருந்திருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பொது பிரிவினர் 55%, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி பிரிவினர் 50% மதிப்பெண்கள் தேவை. 3 ஆண்டுகள் பணி அனுபவம் கட்டாயம். இளநிலை நிர்வாகி பொறியியல், சாலையோர வசதிகள் மற்றும் செயலாளர் பதவிகளுக்கு அதிகபட்ச வயது 32 ஆகும். இளநிலை நிர்வாகி கணக்குகள் மற்றும் துணை நிர்வாகி பதவிகளுக்கு அதிகபட்ச வயது 35 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள் வயது தளர்வு உண்டு. ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு பொது பிரிவில் 10 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவில் 13 ஆண்டுகளும் தளர்வு கிடைக்கும். எஸ்சி, எஸ்டி பிரிவில் 15 ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படும். இளநிலை நிர்வாகி மற்றும் செயலாளர் பதவிகளுக்கு ரூபாய் 30,000 முதல் ரூபாய் 1,20 லட்சம் வரை மாத சம்பளம் வழங்கப்படும். துணை நிர்வாகி பதவிகளுக்கு மாதம் ரூபாய் 40,000 முதல் ரூபாய் 1,40,000 வரை சம்பளம் வழங்கப்படும். தேர்வு முறையை பொறுத்தவரை கணினி அடிப்படையிலான எழுத்துத் தேர்வு, கலந்துரையாடல் மற்றும் குழு பணி நடைபெறும். இறுதியாக நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப பதிவு 2026 ஏப்ரல் 18 அன்று தொடங்குகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் மே 17 ஆகும். விண்ணப்பதாரர்கள் பிபிசிஎல்லின் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் மட்டுமே ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ஆன்லைனில் செலுத்தப்பட வேண்டும். எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோருக்கு கட்டணம் இல்லை. பொது பிரிவினர் மற்றும் ஓபிசி விண்ணப்பதாரர்கள் ரூபாய் 1,180 கட்டணம் செலுத்த வேண்டும்.